இங்க ஒரு பொண்ணு அவளோட உடம்பு சரியில்லாத வீல் சேர்லயே இருக்க அவளோட தாத்தாவை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவர் கத்துற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தா அந்த தாத்தா கீழே வந்து கிடக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, அவரை தூக்கி விடாம சைலண்டா போய் சேர்ல ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அவர் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்றா. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேல அவளோட தாத்தாவை கவனிச்சிட்டு இருந்ததுனால இவளால வேற எங்கேயுமே வேலைக்கு போக முடிஞ்சிருக்காது. இப்ப தாத்தா இறந்ததும் வேலையில ஜாயின் பண்ணிருக்கா. இப்படி இருக்க ஒரு நாள் நைட் அவளோட வேலையை முடிச்சிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் வராண்டால ஒரு வீல் சேர் தனியா பாதையில இருக்கு. அதை யார்கிட்ட இங்க வச்சதுன்னு யோசிச்சுக்கிட்டே அதை ஒரு ஓரமா வைக்கலான்னு பார்த்தா அதை நகர்த்தவே முடிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போய் ஒரு ஓரத்துல வச்சுட்டு வர இப்ப அந்த வீல் சேர் தானா நகர்ந்து வந்து அந்த பொண்ணை பார்த்து நிக்குது. அப்போ லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்க அந்த வீல் சேரும் வேகமா இவளை நோக்கி வர இவளுக்கு புரிஞ்சு போச்சு இது யாரோட வேலைன்னு. இப்ப அந்த வீல் சேர் நின்னதும் இவளும் அழ ஆரம்பிக்கிறா. உங்களாலதான் என் வாழ்க்கையில பாதியை தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கைய வாழ எனக்கு வேற வழி தெரியலன்னு புலம்புறா. இப்ப அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டே திரும்பவும் எனக்கு தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீல் சேரை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு திரும்பவா பாருங்க இவளுக்கு பின்னாடியே அந்த தாத்தாவோட முகம் ரொம்ப கோரமா நின்னு கத்தும். அதுல பயந்து போனவ மாடியில இருந்து கீழே விழுந்துடுறா. இதுல பயங்கரமா தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல அப்படியே மாடியை பாக்குறா. அப்ப வீல் சேர்ல ஒரு உருவம் வந்து இவளை எட்டி பார்த்துட்டு போற மாதிரி படத்தையும் முடிக்கிறாங்க.